வெள்ளுக்குறி அருகே அரசு பஸ் கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து நேற்று மாலை சிங்கான்கடை வழியாக பனச்சமூடு நோக்கி தடமின் 320 அரசு பஸ் வந்து கொண்டிருந்தது. பஸ்டிபியின் ஊரை சேர்ந்த சுஜின், வயது 23 என்பவர் ஓட்டினார். அந்த பஸ் வெள்ளுக்குறி அருகே காரவிளை பகுதியில் வந்தபோது எதிரே தக்கலையில் இருந்து ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென காரும் அரசு பஸ்டும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் காரின் முன்பகுதி முழுவதும் அப்பளம் போல் நொறுங்கியது. பஸ்டின் முன்பக்கமும் சேதமடைந்தது. இந்த விபத்தில் காரில் சுற்றுலா வந்த கர்நாடக மாநிலம் தாவன்கரை அருகே உள்ள கொம்புஜார் பகுதியைச் சேர்ந்த 6 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் லேசான காயமடைந்தனர். இந்த விபத்தால் நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையான வெள்ளுக்குறி பகுதியில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இருபுறமும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த இரணியல் மற்றும் போக்குவரத்து போலீசார் விபத்தில் சிக்கிய கார் மற்றும் அரசு பஸ்ஸை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். இந்த விபத்தால் அந்த பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.